பொதுவாகவே வந்துட்டு நிறைய போதை கலாச்சாரங்கள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது இந்த ஒரு காரணமும் வந்துட்டு பெண்கள் மீது இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், போதை கலாச்சாரம் வந்து இந்த ஆட்சியில எந்த நடவடிக்கை எடுக்க போடல. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல இன்னைக்கு தேசியமயமாக்கின மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே அந்த காலத்துல நான்லாம் படிக்க சொல்ல வந்து வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு முன்னால ஒரு பாட்டியோ இல்லை ஒரு வயசானவங்களோ உட்காந்துக்கிட்டு கம்பர் கட்டு வைப்பாங்க, இழந்த மனம் வைப்பாங்க. இப்போ எல்லாம் போது அதுவும் டிசைனாக சாக்லேட்டில் என்ன போன அந்த ஸ்டிக்கரில் இது இதில் அது சொல்லவே முடியாத அளவுக்கு இன்றைக்கு போதை மாணவர்கள்கிட்டையும் இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒன்று ரெண்டு பேர் போதையில் வராங்கன்றது குற்றச்சாட்டு. அது உடனே நடவடிக்கை. ஆனால் மாணவர்கள் இன்னைக்கு போதையில் வராங்களா, அதை தடுக்க முடியல. அவன் ஆசிரியர் அடிக்கிறான், வெட்டுறான், பள்ளிக்கூடத்தில் வந்து கத்தி எடுத்துகிட்டு வரான். ஆசிரியர் பயந்து போய் ஒரு என்ன அவரை கேட்டால் என்னால் நான் பரம்பு எடுத்துன்னு வந்தாவே என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, நான் கொம்பு வச்சுட்டு இருந்தாவே குற்றச்சாட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடுன்றது ஒரு சில ஆசிரியர்கிட்ட இல்லைன்றது உண்மை. ஆனால் மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில தான் இன்னைக்கு ஆசிரியர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு சிறு வயசுலேயே வந்து போதை எளிமையாக கிடைக்கிறதுனால, இலகுவாக கிடைக்கணும், அது ஒரு டிசைனாக கிடைக்கும்.